அண்ட் அதுக்கப்புறமா அவர் வந்து தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக எங்கிட்ட தமிழ்நாட்டில் என்ன சோஷியல் இஷ்யூஸ் இருக்குது, எஜுகேஷன், ஹெல்த் அதெல்லாம் எப்படி இப்போ இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். இந்தியாவில் பிரிட்டிஷ் 3 டைப் ஆஃப் கேம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க: ஹாக்கி, கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால். ஐ திங்க் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து ஒரு 4 வருஷமாகவே சென்னையில் அண்ணா நகரில் தங்கி படிச்சுட்டு இருந்ததுனால அங்கேயே இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் மெயின்ஸ் ப்ரோக்ராமுக்கும். பட் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த மாதிரி ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்னு ஒன்று இருக்குது. மார்க்ஸோட கருத்து அப்படியே மாறா இருக்கும். அது வந்து ஒபின்னு சொல்லுவார். அது மாதிரி இது வந்து இவர் சொல்கிறது வந்து நல்ல பாசிட்டிவாக அதை எடுத்துகிட்டு தமிழ்நாடு வந்து மத நல்லிணக்கம் உள்ள ஒரு மாநிலமாக இருக்குது. அருண் பிரகாஷ், வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று வெற்றியாளராக வந்திருக்கீங்க. 407வது இடம் பெற்றிருக்கீங்க. வாழ்த்துக்கள். முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சார். அகில இந்திய குடிமைப்பணி பயிற்சி மையத்தில் பயிற்சி எடுத்திருக்கீங்க. நீங்கள் முதல்ல ஆக்சுவலி என்ன படிச்சீங்க? டிகிரி, கிராஜுவேஷன்? சார் நான் பிஇசிஇ படித்தேன் சார். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியா அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தேன். அண்ட் இந்த சிவில் சர்வீஸ் கனவு வந்து எனக்கு ஸ்கூல் படிக்கிற வயசில் இருந்தாலுமே டிகிரி முடித்த பிறகு நான் ஃபுல் ஃப்ளெஜ்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் எந்த வருஷம் பாஸ்ட் அவுட்டு? 2021 பாஸ் அவுட் பண்ணேன் சார். ஓகே. 2021 முடிச்ச பிறகு தான் இதை பற்றி ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பித்தேன். 21 to 22 ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனில் கோச்சிங் எடுத்துக்கிட்டேன். அண்ட் 21 and 22 நான் ஃபர்ஸ்ட் அட்டம் கொடுத்தப்ப ப்ரிலிம்ஸ் 6 மார்க்ஸில் மிஸ் அவுட் ஆச்சு. சிசெட் பாஸ் பண்ணேன், பட் ஜிஎஸ்ல என்னால் பாஸ் பண்ண முடியல. அண்ட் என்னோட செகண்ட் அட்டம்ப்டில் கற்றுக்கிட்ட மொத்த விதையும் இறக்கணுன்ற மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் படிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு போய் அகைன் எனக்கு ஃபெயில் ஆன அந்த அட்டம்ப்டும் 23 ஓகே. அகைன் அந்த டைம் 0.6 போச்சு. 6 என்ன பிரச்சனையோ தெரியல, அகைன் போச்சு. அண்ட் தென் தேர்ட் அட்டெம்ப்ட் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் அவங்க கொடுத்த அந்த ஆன்சர் அனாலிசிஸ்லாம் எனக்கு ரொம்பவே உதவிகரமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைமாக என்னோட தேர்ட் அட்டெம்ப்டில் தான் 24 அட்டெம்ப்டில் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணேன். அப்போ நீங்கள் வந்து 2024 அப்போ உங்களுடைய 3வது அட்டெம்ப்ட்லேயே சர்வீஸ் வாங்கிட்டீங்க? ஆமாம் சார். என்ன சர்வீஸ் சார்? ஐஆர்எஸ் இன்கம் டேக்ஸ் சர்வீஸ் வாங்கினேன் சார். ஓகே. என்ன ரேங்க் வந்தது அப்போ? அந்த டைம் 639 ரேங்க் வந்துச்சு. 639. இப்போ வந்து 407 வந்திருக்கு. ஆமாம் சார். ஒரு 200 ரேங்க் வந்து 230 ரேங்க் முன்னால் கொண்டு வந்துருக்கீங்க. வெரி குட். கண்டினியூஸாக படிச்சிருப்பீங்க இல்லையா? வெரி குட். அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா கவர்மெண்ட் டீச்சராக இருக்கார் சார். என்ன எந்த பிஜி அசிஸ்டண்டா? பிடி அசிஸ்டன்ட் சார். மேக்ஸ் டீச்சராக. மேத்ஸ் டீச்சர். ஆமாம். ஆமாம், ஹோம் மேக்கராக இருக்காங்க. ஹோம் மேக்கர். ஓகே. நீங்கள் ஒரே பையனா வீட்டில்? வீட்டில் என்னோட தம்பி இருக்கான் சார். தம்பி இப்போது மெடிக்கல் கிராஜுவேட்டாக இருக்கார் சார். ஓகே ஓகே. திருவண்ணாமலையா? நீங்கள் பக்கத்தில் ஏதாவது ஊரா? திருவண்ணாமலையே சார். திருவண்ணாமலை. ஓகே ஓகே. இப்போ யூபிஎஸ்சி இன்டர்வியூ 2 வாட்டி அட்டன் பண்ணியிருக்கீங்க. லாஸ்ட் டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க. தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களுக்கு யூபிஎஸ்சியில் தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்கான சில கேள்விகள் கேட்கப்படுதுன்னு சொல்லி சில மாணவர்கள் சொல்லுவாங்க. எங்கள்கிட்ட அப்படிலாம் எதுவுமே கேட்கல சார், அப்படின்லாம் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால எந்த விதமாக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு, டிபெண்டிங் அப்பான் அந்த போர்டு, எந்த போர்டுக்கு அவங்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் போன போர்டில் எப்படி இருந்துச்சு? தமிழ்நாடு சம்பந்தமான கேள்விகள் வந்ததா? கண்டிப்பாக சார். சார் அது போகிற நேரத்தை பொறுத்துன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சில டைம் தமிழ்நாடு பசங்க ஒன்றா நிறைய பேர் போகிறப்ப அவங்க கொஷின்ஸ் கொஞ்சம் சேச்சுரேட் ஆகிடும். மீன்வேல் கொஞ்சம் பசங்க ஸ்கேட்டர்டாக போகிறப்ப தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் நமக்கு வரதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. இந்த டைம் உதாரணத்துக்கு நான் தினேஷ் தாசா சார் போர்டில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா அவர் வந்து தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக எங்கிட்ட தமிழ்நாட்டில் என்ன சோஷியல் இஷ்யூஸ் இருக்குது, எஜுகேஷன், ஹெல்த் அதெல்லாம் எப்படி இப்போ இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். அண்ட் தமிழ்நாடு பட்ஜெட் என் நேரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி தான் தமிழ்நாடு பட்ஜெட் இவங்க தாக்கல் செஞ்சிருந்ததுனால அது ஸ்பெசிஃபிக்காக நான் படிச்சுட்டு போயிருந்தேன். அண்ட் கரெக்டாக அதை பாயிண்ட் பண்ணி கேட்டாங்க, தமிழ்நாடு பட்ஜெட்டில் நீங்கள் என்ன உணர்றீங்க, அதை பற்றி பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் என்கிட்ட கேட்டாங்க. சம்டைம்ஸ் இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஷின்ஸ்லாம். அண்ட் இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறப்ப இன்னுமே நல்லா பெட்டரான ஆன்சர் ஸ்ட்ரக்சர் பண்ணி எங்களுக்கு கொடுக்க முடியும் சார். வெரி குட். நல்ல அற்புதமாக சொன்னீங்க. இது உங்களுடைய ஹாபி என்ன? என்னோடய ஹாபி கிரிக்கெட் போட்டிருந்தேன் சார். அது சொந்தமாக கேட்டாங்களா? அது சம்மந்தமாக ரொம்ப டெப்த்தாக போல் லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. கிரிக்கெட்லாம் இந்தியாவில் கிரிக்கெட் மற்ற ஸ்போர்ட்ஸை ரொம்ப டாமினேட் பண்ணுதா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த டைம் அதே கொஞ்சம் வேரியேஷனை பண்ணி இந்தியாவில் பிரிட்டிஷ் 3 டைப் ஆஃப் கேம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க: ஹாக்கி, கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால். ஐ திங்க் இது 3த்துல கிரிக்கெட் மட்டும் ஏன் அவுட் ஷைன் பண்ணிச்சு மற்றதைன்ற மாதிரி கேட்டாங்க சார். ஓகே ஓகே. ரைட் ரைட் ரைட். கிரிக்கெட் நீங்கள் விளையாடுவீங்களா? கண்டிப்பாக சார். ஸ்கூல்லையா காலேஜ்லையா? சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல்லேருந்தே அது விளையாடி கொஞ்சம் பழக்கம் சார். இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் மார்க் வாங்கியிருப்பீங்க, இந்த டைம் மார்க் வாங்கியிருக்கீங்க, ரேங்க் வந்து முன்னால் வந்திருக்கீங்க. இப்போ இப்படி வரும்பொழுது உங்களுடைய மதிப்பெண்ணை கூட்டியதில் எவ்வளோ ரிட்டர்னில் எவ்வளோ வாங்கினீங்க லாஸ்ட் டைம்? இந்த வாட்டி எவ்வளோ வாங்கினீங்க? லாஸ்ட் டைம் 741 வாங்கியிருந்தேன் சார். திஸ் டைம் 771 வந்துருக்கு. ப்ரிலிம்ஸ் எல்லாம் வந்து ஒரு 4 வருஷமாகவே சென்னையில் அண்ணா நகரில் தங்கி படிச்சுட்டு இருந்ததுனால
அங்கேயே இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் மெயின்ஸ் ப்ரோக்ராமுக்கும். பட் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்னு ஒன்று இருக்குது க்ரீன் வேஸ்ட் ரோட்டில், அங்கே போய் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு, அங்கே கண்டிப்பாக அந்த பியர் குரூப்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டார். அவர் சொன்னதுக்கு நான் வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஐ கான்ஃபிடென்ட்லி சே என் மார்க் லாஸ்ட் டைம் 741 வந்துச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு அண்ணா நகர்லேருந்து தனியாக படித்ததுக்கு இங்கேருந்து படிச்சுட்டு ஒரு 100 மார்க்காச்சும் என்னை கூட்டிகிட்டு நான் அங்கே போய் கான்ஃபிடென்ட்டாக என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொன்னேன். ஏன்னா இங்கே இவங்க அந்த குட் ஸ்டே அண்ட் ஃபுட்ஸ் அதெல்லாம் தாண்டி ஒரு பியர் குரூப் செட் பண்ணி தராங்க. கூட இருக்கவங்க எல்லாமே காம்படிட்டிவாக அவங்ககிட்ட நம்ம நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருக்காங்க, 5 முறை 6 முறை படித்தவங்களாக இருக்காங்க. அவங்களுடைய தவறுலேருந்து அவங்க என்ன திருத்திக்கிட்டாங்கன்னு என்கிட்ட சொல்கிறப்ப நம்ம அந்த தவறை பண்ணாமல் முன்னாடியே அதை திருத்திக்க வாய்ப்பு கிடைக்குது. அதை தாண்டி எக்ஸ்பர்ட்ஸ் லைக் டீச்சர்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் நீங்கள் இவங்கெல்லாம் கொடுத்த மோட்டிவேஷன், அதை தாண்டி நம்மளோட டெஸ்ட்டெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணாங்க. இப்போ நான் ஒரு டெஸ்ட் உதாரணத்துக்கு எழுதி கொடுக்குறேன்னா அது ஃபஸ்ட்டு திருத்தி வர்றப்ப நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணுவேன். இங்கே நான் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் பார்ப்பேன். அதை தாண்டி நான் ஒரு டீச்சர் கிட்ட கொடுக்குறப்ப அவர் ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் பல முறை அண்டர்கோ பண்ணியிருப்பார். வருஷக்கணக்காக அவருமே இந்த சிலபஸ் எனக்கு முன்னாடி படிச்சிருப்பார். அவர் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமும் பார்த்துருப்பாரு. ஸோ இதில் இன்னும் இதை இம்ப்ரூவ் பண்ணால் மார்க் வரும்னு அவர் சொல்கிறப்ப அதை அடுத்த டெஸ்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணுறப்ப மார்க்ஸ் இன்னுமே கொஞ்சம் பூஸ்ட் ஆகிடுச்சு. அதை தாண்டி அவங்க வந்து ரொம்ப பர்சனலைஸ்டு ஃபீட்பேக்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் கொடுத்தது ரொம்பவே உதவிகரமாக இருந்துச்சு. மெயின்ஸில் நல்ல மார்க் செக்யூர் பண்ணுறது. எல்லா டெஸ்ட்டுமே எழுதிடுவீங்களா? நம்ம வைக்கிற டெஸ்ட் எல்லாமே மெஜாரிட்டி எல்லாமே எழுதிடுவோம் சார். ஏன்னா அவங்களே அந்த ஷெட்யூல் ரொம்ப க்யூரேட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. இந்த டைமில் எந்தெந்த ஷெட்யூல் நம்மளையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கேற்ற சிலபஸ் அண்ட் ஆல்சோ எக்ஸாமுடைய ஷெட்யூலை பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே. ஸோ அவங்க கூடவே நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப நமக்குமே ஈஸியாக இருக்கும். சிலபஸை எல்லாருக்கூடையும் சேர்ந்து படிக்கிறப்பவே நமக்கு மற்றவங்க கிட்ட இருந்து ஃபீட்பேக்ஸ் கற்றுக்கலாம். அதே மாதிரி டைமுக்குமே அதை முடிச்சிடலான்றப்ப எல்லா டெஸ்ட்டுமே எழுதிடுவேன். வெரி குட். வெற்றிங்கிறது உங்களுடைய வெற்றி தான். பட் நம்ம வந்து வழிகாட்டுறது அப்படிங்கிற அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய என்ன தேவையை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ கொடுக்குறோம். அதெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க வெற்றியாளர் ஆகிறாங்க. அதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல உதாரணம். கண்டிப்பாக சார். பட் ஆனால் இது என்னோட வெற்றி மட்டும் நான் சொல்லவே மாட்டேன் சார். ஏன்னா இந்த தேர்வில் நான் பார்த்த வரைக்கும் யாருமே தனியாக இருந்து வெற்றி பெறவே முடியாது. ஃபர்ஸ்ட்லி இந்த தேர்வில் நான் வெற்றி பெற்றதுக்கு அஃப்கோர்ஸ் என்னோட பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அவங்க இத்தனை வருஷமாக ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸாக படிச்சுட்டு ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் 5 இயர்ஸ் அன்எம்ப்ளாய்டாக இருந்திருக்கேன். ஏன்னா என் கூட படித்தவங்க எல்லாருமே ஒன்று டாக்டர்ஸாக இன்ஜினியர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸோ என்ன அன்சக்ஸஸ்ஃபுல்னு பார்க்காம அவங்க ஓகே ஃபியூச்சராக நீ சக்ஸஸ் ஆக போகிற அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. அண்ட் செகண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு த டீச்சர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இங்கே இருந்தவங்களுக்குலாம் ரொம்பவே தேங்க் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா கூடவே அவங்களும் என் கூட ட்ராவல் பண்ணாங்க, என்னை மோட்டிவேட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணலான்றதை பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது மூலமாக தான் நான் இங்கே ரீச் ஆயிருக்கேன். ஸோ இது என்னோட தனிப்பட்ட வெற்றியில் ஒரு கூட்டு முயற்சியோட வெற்றியாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா சொன்னீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு சோசியாலஜி அதான் உங்களுடைய ஆப்ஷன் சப்ஜெக்ட். ஆமாம் இல்லையா? சோசியாலஜியில் வந்து எப்படி உங்களுக்கு இயல்பாகவே விருப்பம் வந்துச்சா? நீங்கள் எப்படி ஆப்ஷன் சப்ஜெக்ட் தேர்ந்தெடுத்தீங்க? சார் நான் இன்ஜினியரிங் முடித்த பிறகு யூஸ்வலி சில பேர் சொல்லுவாங்க இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்லேருந்து வரனால இன்ஜினியரிங் ஆப்ஷன்லேயே எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ட்டு. பட் அதில் எனக்கு சில தயக்கங்கள் இருந்துச்சு. அதை விட ஒரு வெளிப்பாடத்தை எடுக்கிறப்ப இன்னுமே கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணலாமா, புதுசாக எடுக்கிறப்ப இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சி எடுத்தேன். சோஷியாலஜி நான் பார்த்தப்ப ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆப்ஷனல் சூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷனோட சிலபஸை பார்க்கணும்னு சொல்லுவேன். நான் சிலபஸில் இருக்கிறது எல்லாமே நமக்கு ஒத்து போதா, நமக்கு ஆல்ரெடி கொஞ்சமாச்சு தெரிஞ்ச அளவுக்கு ஐடியா இருக்கா, நமக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி சிலபஸ் எடுத்து பார்க்கணும். எனக்கு ஃபஸ்ட்டு தமிழ் எடுக்கலாமான்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. ஏன்னா 12th தமிழ் நல்லா படித்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் தென் அகைன் ஹிஸ்ட்ரி எடுக்கலாமான்னு தோணுச்சு. பட் அது ரெண்டுத்தையும் எனக்கு சோஷியாலஜி பார்த்தப்ப கொஞ்சம் ஓவர் ஷேடோ பண்ண மாதிரி இருந்துச்சு. நம்மளோட இன்ட்ரெஸ்ட் இதில் இருக்க டாபிக்ஸ் மேலே இருக்கோ அப்படின்ற மாதிரி இருந்தப்போ அண்ட் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் கொஞ்சம் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் விஷயங்கள் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை இன்னுமே இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம் இந்த சப்ஜெக்ட் எடுத்து பார்த்தா அப்படின்னு தோணுச்சு. அதையும் தாண்டி நம்ம இவ்வளோ நாளாக ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்திருக்கோம். பட் சொசைட்டியை பற்றி புரிதல் நமக்கு எவ்வளோ இருக்குது, நாளை பின்னாடி நம்ம சொசைட்டிக்கு தான் சேவை பண்ண போகிறோம், மக்களை மீட் பண்ண போகிறோன்றப்ப சொசைட்டியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்றது சோஷியாலஜி எடுத்தால் கொஞ்சம் பெட்டராக தெரியுமோன்னு நினச்சி படித்தேன். கொஞ்சம் ஆர்வமாக இருந்துச்சு. வெரி குட். நல்லா தேர்ந்தெடுத்திருக்கீங்க. கண்டிப்பாக மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் சோசியாலஜி படித்ததுனால நான் கேட்குறேன், உங்களுக்கு பிடிச்ச சோசியாலஜிஸ்ட் யார்? சார் நிறைய நல்ல சோஷியாலஜிஸ்ட் இருக்காங்க. பட் என்னோடய ஃபேவரட்னா நான் எமைல் டர்கைம் சாரை சொல்லுவேன். அவர் ஒரு ஃப்ரெஞ்ச் சோஷியாலஜிஸ்ட். அவரோட ஸ்பெசிஃபிக்கான கான்செப்ட்ஸ் லைக் ரிலீஜியன் அண்ட் சூசைடை பற்றிலாம் அவர் பேசியிருப்பார். அந்த ரிலீஜியன் அண்ட் சூசைடை பற்றி நம்ம ஆல்ரெடி எப்படி ஒரு நெகட்டிவ் பெர்செப்ஷனில் ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்போமோ, அதை தாண்டி ஒரு ரிலீஜியன் வந்து மக்களை ஒன்றிணைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்குறோம், பல ரிலீஜியன் மக்கள் ஒன்று கூடி வாழ்ந்துட்டு இருக்காங்க, பெரிய சண்டை சச்சரவு இல்லாமல். அதே மாதிரி சூசைடுமே அவர் வந்து மென்டல் பாதிப்பு மட்டும் இல்லை, அது சொசைட்டி ஒன்றிணைச்சா அந்த சூசைடை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவாக சொன்ன விஷயங்கள் எனக்கு ரொம்பவே நல்லா தாக்கத்தை. வெரி குட். ஆமாம், சூசைட் பற்றி அவருடைய கான்செப்ட் ரொம்ப
ரொம்ப முக்கியமானது. எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாங்கிறதுக்கு நல்ல விஷயங்கள் சொல்லியிருப்பார். நம்ம ரிலீஜனும் தமிழ்நாடு நீங்கள் கரெக்டாக கோட் பண்ணீங்க. ஒரு ஐடியாலாம் என்னன்னா மார்க்ஸோட கருத்து அப்படியே மாறா இருக்கும். அது வந்து ஒபின்னு சொல்லுவார். அது மாதிரி இது வந்து இவர் சொல்கிறது வந்து நல்ல பாசிட்டிவாக அதை எடுத்துட்டு தமிழ்நாடு வந்து மத நல்லிணக்கம் உள்ள ஒரு மாநிலமாக இருக்குது. ரிலீஜியன்கிறது பிரிக்கிறக்கூடிய கருவி இல்லை, சேர்க்கக்கூடிய கருவி அப்படிங்கிறதுக்கு தர்ஹீமோட கருத்து. கண்டிப்பாக சோசியாலஜி நல்லா உள்வாங்கி படிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். நன்றி சார். உங்கள் மதிப்பெண்ணும் காட்டி கொடுக்குது. எவ்வளோ மதிப்பெண் வந்துச்சு சோசியாலஜியில்? சோஷியலில் லாஸ்ட் டைம் மெயின்ஸ் எழுதினப்போ 226 வந்துச்சு சார். லாஸ்ட் டைம் சோஷியல் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் கொஞ்சம் இங்கே டெஸ்ட் சீரிஸ் நிறைய அட்டன் பண்ணாலும் சோஷியாலஜி எக்ஸ்பர்ட் ரஜிதா மேம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பர்சனலைஸ்டு கைடன்ஸ் வாங்கிக்கிட்டனாலும் சில மாற்றங்களை இந்த டைம் ஏற்படுத்தினேன். ஏன்னா சோஷியாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறப்ப தான் என்னோட ரேங்க் இம்ப்ரூவ் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட்லி என்னோட ரைட்டிங் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் மாற்றினேன். எப்படி இப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம். போன டைம் கொஞ்சம் பாயிண்டாக போய்ட்டு ரொம்ப சின்னதாக எழுதுன மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் கொஞ்சம் ரைட்டிங் சைடில் கொஞ்சம் பேராகிராஃபாக மாற்றி எழுதுனா பெட்டராக இருக்கும் அப்படின்னு மேம் சொன்னாங்க என்னோட ரைட்டிங்க்கு. ஸோ அதை கொஞ்சம் மாற்றினேன். அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் நிறைய உள்வாங்கி படித்தேன். அந்த எக்ஸாம்பிள்ஸ் அங்கங்கே கோட் பண்ணுறப்ப அவங்களால திருத்துறவங்களால ஓகே ஒரு பாயிண்ட் கொடுத்தனா அதை தாண்டி ஓகே எக்ஸாம்பிள் போட்டு அவன் இதெல்லாம் ரிலேட் பண்ணுறான் அப்படின்னு புரிஞ்சிக்கிற மாதிரி சில இடங்களில் கோட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதனால் கொஞ்சம் மார்க் இந்த டைம் 261 இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்னுமே அஃப்கோர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்கோப் இருக்குது. பட் இந்த டைம் ஒரு லார்ஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்திருக்கு. வெரி குட், வெரி குட். அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு, அந்த கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுறது, அது எல்லாமே இங்கே நீங்கள் எழுதி பார்க்கும்போதே டெவலப் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பாக சார். சார் ஆன்சர் ரைட்டிங்கில் 2 விதமான கான்செப்ட் இருக்குது. சில பேர் வந்து என்னென்னா மொத்தம் 20 கொஷின் அட்டன் பண்ண வேணாம், நான் 18 கொஷின் மட்டும் அட்டன் பண்ணி என்னோட பெஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அந்த 18 கொஷின் 2 கொஷின் நான் விட்டுட்டு வந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற அப்ரோச் எடுத்துப்பாங்க. இப்போ நான் இன்னும் சிலர் என்ன மாதிரி கான்செப்ட் எடுத்துப்போனால் மொத்தம் 20 கொஷின் அட்டன் பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு போடுவோம். அந்த மீதி கடைசியில் இருக்க 1-2 கொஷின் அட்லீஸ்ட் அந்த பிலோ ஆவரேஜ் அந்த மாதிரி இல்லை ஆவரேஜ் ஆன்சராச்சும் கொடுத்தா அங்கே ஒரு 2-3 மார்க் நமக்கு ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் இங்கேயே ப்ராக்டிஸ் பண்ண டெஸ்ட் எழுதும் போது ஒவ்வொரு டெஸ்ட் எழுதும் போதும் டைம் பார்த்துக்கிட்டே எழுதுறதுலாம் நம்மளோட கடமையாக இருக்கும். ஒவ்வொரு கொஷினையும் சில கொஷின் நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சிருக்கும், அங்கே கொஞ்சம் டைம் சேவ் பண்ணிட்டு சில கொஷின்ஸ் நமக்கு தெரியாத கொஷினில் கொஞ்சம் நல்லா யோசிச்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த கொஷினோட டிமாண்ட் என்னவோ அதை நம்மளால் பூர்த்தி செய்ய முடியுதா அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். ஓகே. எத்திக்ஸ் பேப்பர் எப்படி பண்ணீங்க? எத்திக்ஸ் பேப்பர் லாஸ்ட் டைம் அளவுக்கு இந்த டைம் என்னால் டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் அகெயின் லாஸ்ட் டைம் 118 மார்க் வந்துச்சு, இந்த டைம் 113 வந்துருக்கு. இந்த டைம் என்னால் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இது பண்ண முடிஞ்சிருக்கலாம்னு நான் நினச்சேன். என்னென்னா சில இடங்களில் என்னால் எக்ஸாம்பிள்ஸ் டக்குன்னு கோட் பண்ண முடியல. அண்ட் கேஸ் ஸ்டடீஸை இன்னுமே நான் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஏன்னா லாஸ்ட் டைம் கேஸ் ஸ்டடீஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். இந்த டைம் ஓகே ஆல்ரெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேகாக விட்டுருந்தேன். அதை நான் ப்ராப்பராக இன்னுமே ரிவிஷன் பண்ணியிருந்தேன். இந்த டைம் இன்னும் ஒரு அட்லீஸ்ட் 5 மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் எத்திக்ஸ் பேப்பர் எழுதணுன்னே தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு லாஸ்ட் டைம் மாதிரி தான் வரும் மார்க்கு? அதோட குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 5 மார்க் குறைஞ்சிருக்கு. அது கிட்டத்தட்ட நீங்கள் எழுதி முடிச்சோடனே உங்களுக்கே தெரிஞ்சிருச்சா? கண்டிப்பாக சார். லாஸ்ட் டைம் 118 வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் எனக்கு எழுதி முடிச்சோடனே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. ஏன்னா ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி ப்ராப்பராக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருந்தேன். இந்த டைம் லாஸ்ட் ஒரு 1 or 2 கொஷின்ஸ் கொஞ்சம் வேகமாக கிறுக்கி அந்த சொன்ன மாதிரி அட்ரஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு எழுதுன மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கொஷின்ஸுக்கான டிமாண்டை பூர்த்தி பண்ணாத மாதிரி இருந்துச்சு. சில இடங்களில் எக்ஸாம்பிள் கோட் பண்ணாமல் ஜஸ்ட் பிளெயினாக ஆன்சர் மட்டும் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எழுதி முடிச்சோடனே லாஸ்ட் டைம் அளவுக்கு மார்க் வராதோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸ்லைட்டாக தான் டிப் ஆகிருக்குன்றது ஒரு விதத்தில் நல்ல விஷயம், ரொம்ப டிப் ஆகலை. ஓகே ஓகே. நீங்கள் உங்களுடைய அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கூலில் எல்லாம் எப்படி? 10th எவ்வளோ மார்க்கு, 12th எவ்வளோ மார்க்கு? சார் 10th 497 மார்க் எடுத்து அப்போது ஸ்டேட் லெவலில் 3rd ரேங்க் வாங்கியிருந்தேன். 12th 1177 வாங்கி அப்போவும் ஸ்கூல் லெவலில் ஒரு டாப்பராக இருந்தேன். பட் அப்படியே காலேஜில் போனப்போ கொஞ்சம் ஆப்போசிட். காலேஜில் பர்சன்டேஜ் 75-76க்கு குறைஞ்சிடுச்சு. இன்டர்வியூவில் போனால் கூட அவங்க என்ன கேட்பாங்க, ஸ்கூல்ஸ்லாம் இவ்வளோ மார்க் நீ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க, காலேஜில் ஏன் குறைஞ்சிது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது என்னென்னா கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்துட்டேன்னு சொல்லலாம், கொஞ்சம் அதில் அன்இன்ட்ரெஸ்டடாக இருந்துட்டேன்னு லிட்டில் பிட் சொல்லலாம். பட் அதே மாதிரி நான் இதை எதுக்கு கோட் பண்ண விரும்புகிறேன்னா, அந்த 12th ஃபெயில்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ தேர் இஸ் அ மித் இன் யூபிஎஸ்சி. அதாவது வந்து ரொம்ப டாப்பர்ஸாக இருக்கவங்க தான் மார்க் வாங்க முடியும், டாப்பர்ஸாக இருந்தாலும் நம்ம ஐஏஎஸ் ஆக முடியும், கிளியர் பண்ண முடியும். அந்த 12th ஃபெயில் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து ஒரு 12th ஃபெயில் ஆகி அதுக்கப்புறமா அவர் மாவுமில்லாம் வேலை செய்கிற மாதிரி காட்டுவாங்க. அங்கெல்லாம் வேலை செஞ்சு அவரால் பாஸ் பண்ணி வர முடியுன்றப்ப என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட்க்கு அப்புறமா தான் பார்த்தேன். செகண்ட் அட்டெம்ப்ட்டில் நான் ஃபெயில் ஆகிருந்தப்ப எல்லாமே நம்ம பண்ணியும் ஃபெயில் ஆகிறோன்றப்ப என்ன தான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே தெரியல. 3rd attempt அப்போ அப்படியே சைட் பை சைட் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு 12th ஃபெயில் மாதிரி படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணுச்சு. ஸோ இவரால் இவ்வளோ கஷ்டப்பட்டும் படிக்க முடியுன்றப்ப நம்மகிட்ட நல்ல சாப்பாடு இருக்குது, தங்குற இடம் இருக்குது, இதெல்லாம் இருந்து நம்மளால் முடியாதா, கூடவே கைட் பண்ணுறதுக்கு இவ்வளோ எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கன்றப்ப அதை பார்த்த பிறகு எனக்கு இன்ஸ்பைரிங் ஆச்சு. இது இருக்கு நான் கோட் பண்ணணும்னா நானுமே இன்ஜினியரிங்கில் படித்தப்போ அரியர் வச்சுருக்கேன்,
பெர்சன்டேஜுமே ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ திரும்பி என்னால் இதுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறப்ப இதில் என்னால் பெர்சன்டேஜை உயர்த்த முடியும். நான் அங்கே விட்டதை இங்கே என்னால் பிடிக்க முடியும், இங்கே ஒரு நல்ல ரேங்க் செக்யூர் பண்ண முடியுன்றது எனக்கு நம்பிக்கையாக இருந்துச்சு. ஸோ இந்த யூபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஃபெயில் ஆகிறவங்க, மார்க் கம்மியாக இருக்கவங்க, ஸ்கூலில் காலேஜில் இருக்கவங்கலாம் இங்கே வந்து யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் ஆக முடியுமா அப்படின்றதுலாம் சந்தேகம் இல்லை. கண்டிப்பாகலாம், யாராக இருந்தாலும் கடும் முயற்சி போட்ட முடியும் சார். உங்களுடைய அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். 10th அவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க, 497. இது வந்து 1177. 7 ரொம்ப ராசியான நம்பர் போல. ஆமா சார், 6 ராசி இல்லாத நம்பர், 7 ராசியான நம்பர் போல சார். 407 வந்த உடனே எங்க அப்பா அம்மாவுமே 7 ரொம்ப ராசியான நம்பர் எல்லாரும் 7 வந்திருக்கு உங்களுக்கு. இதுல வந்து ஆனா காலேஜ்ல வந்து உங்களுக்கு வந்து 75% சம்திங் வந்ததா? ஆமா சார். ஏன் நீங்க வந்து உங்க டாப்பர்ஸ்ல எவ்வளவு எடுத்தாங்க உங்க இதுல பேட்ச்ல? 95-96%லாம் எடுத்துருக்காங்க. அவ்வளோலாம் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா. சரி சரி. அப்போ அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு காலேஜில் பண்ணாம போகிறதுக்கு அப்பவே சிவில் சர்வீஸ் படிக்க ஆரம்பிச்சது காரணமா? சார் ஆக்சுவலி எனக்கு இந்த சிவில் சர்வீஸ் ஆசைன்றது ஸ்கூல் டைம்ல இருந்தே இருந்திருந்தாலும் நான் காலேஜ் டைமில் ஆக்சுவலி அதை ஆரம்பிச்சிருக்கணும். நான் பண்ண ஒரு தப்பாக அதை தான் பார்க்குறேன். ஏன்னா காலேஜ் டைமில் அந்த எஸ்பெஷலி அந்த டைமில் அந்த கொரோனா வந்துச்சுன்றப்ப கொஞ்சம் ஸ்லாக்காக இருந்துட்டனோ, அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்காதோ அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஸோ ஆஸ் சூன் அஸ் ஐ ஃபினிஷ் த காலேஜ் அந்த ஏப்ரல் 2021 தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ப்ரிப்பரேஷன். இப்போது யாராச்சும் ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறாங்கன்னா நான் உங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன், அட்லீஸ்ட் அந்த காலேஜ் ஃபைனல் இயர் இல்லை அதுக்கு முன்னாடியாச்சும் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றப்ப இந்த 4th attempt 3rd attemptல பாஸ் பண்ணுறதுக்கு போல அட்லீஸ்ட் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நான் என்னோட ப்ரிப்பரேஷனில் பண்ண ஒரு தப்பாக நினைக்கிறேன். இப்போ திரும்பி என்னால் போக முடியும்னா கண்டிப்பாக காலேஜில் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஓகே. இப்போ திரும்பவும் அதுதான், இப்போ காலேஜில் இருக்கும்போது உங்களுக்கு இப்போ சிவில் சர்வீஸும் நீங்கள் கான்சன்ட் பண்ணலைங்கிறீங்க, கொரோனா காலத்துலங்கிறீங்க, மார்க்கு குறைஞ்சிருச்சு. அப்போ வந்து உங்களுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெர்ஃபார்மன்ஸ் உங்களுடைய அஜாக்கிரதையாக விட்டுட்டோமா, அதாவது கவனம் குறைஞ்சிருச்சா படிப்பில்? இப்போ கிரிக்கெட்டு அந்த மாதிரி, இப்போ சினிமா பார்க்குறது, அந்த மாதிரியான பொழுதுபோக்கு அம்சங்களுக்கு நிறைய நேரம் ஒதுக்கிட்டீங்களா? அல்லது என்னதான் நினைக்கிறீங்க? உங்களுக்கு பாடங்கள் கஷ்டமாக இருந்ததா? அந்த மாதிரி எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க காலேஜில்? சார் நான் என்னோட தப்பு என்னன்னு நினைக்கிறேன்னா, ஸ்கூலில் இருந்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு கன்ஃபைன்ட் என்விரான்மெண்ட்டில் நம்ம கூடவே இருந்து பார்த்து தட்டி நம்மளை கொஞ்சம் நல்லா படிக்க வச்சுட்டே இருப்பாங்க, நம்மளோட தப்பை பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. காலேஜ் போனோடனே திடீர்னு அப்படியே திறந்து விட்ட கேட் மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம அந்த ஃப்ரீடமை மொத்தமாக நான் யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்பவே ஸ்லாக்காக ரொம்ப லேசி ஆகிட்டேன். ரொம்ப எக்ஸாம்னாலே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி லாஸ்ட் 2 நாளில் படிக்கிறது அதுதான் கான்செப்ட் அப்படின்னு நான் நம்பி அப்படியே இருந்துட்டேன். ஸோ குட் திங் இஸ் நான் காலேஜ் முடித்த உடனே அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். திரும்பி இதே மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம திரும்பி இப்போ எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா நம்ம பெரிய கனவு வச்சுருக்கோம், அந்த கனவுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் உழைக்கிற மாதிரி இருக்கணும். திரும்பி இந்த மாதிரி எக்ஸாமுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி படிக்கிற கான்செப்ட் இதோடு நிறுத்திடணும்னு சொல்லிட்டான். அந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்க ஆரம்பித்தேன். அது காலேஜில் பண்ணது ஒரு மிகப்பெரிய தப்பு, பட் அதை திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. பட் ஸ்டில் அதனால் எனக்கு கொஞ்சம் டிலே ஆச்சுன்னு நான் இப்போவும் நம்புகிறேன். ஒருவேளை அப்போவே படிக்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக முன்னாடி இன்னும் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் போது உங்கள் பேச்சுவாக்கில் சொன்னீங்க காலேஜில் அரியர் கூட வச்சுட்டு சார் அப்படின்ட்டு. அரியர் கூட வந்துச்சா? கண்டிப்பாக சார், ஒரு 2 பேப்பரில் அரியருமே வச்சேன். ஓகே. அது வந்து உங்களை பாதிக்கலையா? நமக்கு ஸ்கூலில் அவ்வளோ தூரம் அகடமிக் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு காலேஜில் அரியர் வச்சுட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன வருத்தம் தான் வந்துச்சா? கண்டிப்பாக வந்துச்சு சார். ஏன்னா ஸ்கூலில் நம்ம 99-98% எடுத்துகிட்டு அது வரைக்கும் நம்ம பெருசாக ஃபெயிலியரே ஃபேஸ் பண்ணதில்லைன்றப்ப காலேஜில் வந்தவொடனே இந்த மாதிரி ஒரு அரியர்னு வந்தப்போ ரொம்பவே அது மனம் துயரத்தை தந்துச்சு. அந்த கூட இருந்த அப்பா அம்மாவுமே ஏன் இது வரைக்கும் நீ இப்படி பண்ணல, இப்போ திடீர்னு ஃபெயில் ஆகிறான்னு கேட்குறப்ப ஓகே ஒரு ஃபெயிலியராக தான் அதை நான் பார்க்குறேன். பட் அதுலேருந்து அதுக்கப்புறமா அரியர் வைக்கக்கூடாது, அதுலேருந்து வந்து அந்த அகைன் திரும்பி இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர்ஸே பார்த்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அடுத்து கிளியர் பண்ணேன். அதில் நான் பண்ண இன்னொரு தப்பாக என்னன்னு பார்க்குறேன்னா கொஞ்சம் அஜாக்கிரதை, அது என்னோட சைட்லேருந்து வந்த தப்பு தான். ஸோ அந்த அஜாக்கிரதை இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் கண்டிப்பாக இருந்துடக்கூடாது அப்படின்றத நான் என்ஷூர் பண்ணிப்பேன் சார். வெரி குட் வெரி குட். அதாவது டிட்டர்மைண்டாக, அதாவது முயற்சி தாழ்ச்சிங்கிறது அப்பப்போ வாழ்க்கையில் மேடு பள்ளம் பார்க்குறது தானே. கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக சரி பண்ணி யூபிஎஸ்சியில் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு யூபிஎஸ்சியில் கேட்கும் பொழுது 4 பேப்பர் உங்களுக்கு நீங்கள் எழுதுறீங்க ஜெனரல் ஸ்டடீஸில். அதில் வந்து பேப்பர் 3ல் எல்லாருமே பொதுவாக மார்க் கம்மியாக எடுக்கிறாங்க, ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எக்கானமி இருக்குது. உங்களுக்கு எப்படி வந்துச்சு சார்? பேப்பர் 3ல் லாஸ்ட் டைம் எனக்கு 91 வந்துச்சு. ஓகே. இந்த டைம் 89 வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் அதே சேம் ட்ரெண்டு தான் மெயின்டைன் ஆகுது. அஃப்கோர்ஸ் இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணி அந்த 95 பேப்பர் 3 95-97 வரைக்கும் போகலான்றாங்க. அது 100 கிராஸ் பண்ண முடியாது இல்லை, நிறைய பேர், சில பேர் கிராஸ் பண்ணுறாங்க சார். பட் ஆவரேஜ் கொஞ்சம் ரேராக இருக்குது சார். என்னன்னா அதில் கொஞ்சம் அதிகமாக ஃபேக்சுவல் திங்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சப்ஜெக்ட்ஸுமே அதில் நிறைய இருக்குது, எக்கனாமிக்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்ன சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக இருக்குது. இதில் சில சப்ஜெக்ட்ஸ் நம்ம புதுசாக படிக்கிற மாதிரியுமே இருக்குது. இன்டர்னல் செக்யூரிட்டியுமே சப்ஜெக்ட் நம்ம ப்ரிலிம்ஸ் அப்போ படிச்சிருக்க மாட்டோம். இப்போ GS1ல் இருக்க சப்ஜெக்ட்ஸை நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், மெயின்ஸில் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணிப்போம். இதில் சில சப்ஜெக்ட்ஸ் புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குது. அந்த திருத்தும் போது அவங்க இன்னுமே ஃபேக்சுவலாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. எக்கனாமிக்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் உள்ளே வர்றப்ப பின் பாயிண்ட்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது நம்மளால் நிறைய கொஷின்களுக்கு அட்ரஸ் பண்ண முடியலன்றப்ப மார்க்ஸ் அண்ட்
ஆவரேஜ் மார்க்ஸுமே ஜிஎஸ்டிக்கு கொஞ்சம் அவங்க கம்மியாக தான் வச்சுருக்காங்க சார். ஓகே. இதில் எஸ்ஏ பேப்பரில் எவ்வளோ எடுத்தீங்க? லாஸ்ட் டைம் 106 எடுத்தேன், இந்த டைம் 110 வந்திருக்கு சார். 110. என்ன எஸ்ஏ எழுதுனீங்க? ஞாபகம் இல்லை. ஓகே, ரைட். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்ஏ வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்களா நிறைய? எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் என்னோட ப்ரிப்பரேஷனில் நான் மெயின் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஃபிலிம் ஸ்டேஜ்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிட்டு இருக்கேன் சார். ஏன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆர் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு எழுதிடணும் அப்படின்றத ஒரு ரெகுலரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எஸ்ஏ நம்ம பெருசாக காலேஜ் டைமில் பெருசாக எழுதியிருக்க மாட்டோம், கடைசியாக ஸ்கூல் டைமில் எழுதுந்து. ஸோ இப்போ அது கம்ப்ளீட்லி ஒரு நியூ திங்காக இருக்குன்றப்ப எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க, ஆல்ரெடி பாஸ் ஆனவங்களாம் எப்படி எழுதி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஃபேர் பிட் ஆஃப் ஐடியா இருக்கும். அண்ட் தென் ஒரு நம்மளோட தாட் ப்ராசஸை எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி கரெக்டாக அங்கே கொண்டு வரணும், ஒரு ஃப்ளோவாக எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றத திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அண்ட் தென் டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்து அவங்க இதை இப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு சார். சைட் ஹெட்டிங்லாம் போடுவோமா அதில் போட மாட்டோமா எஸ்ஏல? ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ சைட் ஹெட்டிங்லாம் போட்டுலாம் சொல்லணும். பட் அதுக்கப்புறமா சைட் ஹெட்டிங்லாம் போட்டால் கொஞ்சம் அது ஸ்கூல் ரைட்டிங் மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொன்னதுனால இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறது பெரும்பாலும் சைட் ஹெட்டிங்லாம் வர்றதில்லை. சில டைம் வந்தாலும் பெரும்பாலும் வர்றதில்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம ஃப்ளோவை மெயின்டைன் பண்ணால் சைட் ஹெட்டிங் தேவைப்படாதுன்றது என்னோட ஒப்பீனியன்ஸ். ஓகே. எவ்வளோ ஒரு பக்கத்துக்கு ஒரு 2 எஸ்ஏ எழுத வேண்டியிருக்கும்? சராசரி எவ்வளோ பக்கம் எழுதியிருப்பீங்க ஒரு எஸ்ஏ? ஒரு எஸ்ஏவும் 12 பேஜ் எழுதணும் சார். 12 பேஜ். ஓகே. எஸ்ஏஸில் கொட்டேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? கோட்ஸு, புள்ளி விவரங்கள் அந்த மாதிரி? சார் நமக்கு கொட்டேஷன்ஸ் ஏதாச்சும் ஞாபகம் இருந்தால் எழுதலாம், பட் ஒன்றும் அவசியம்னு இல்லை சார். புள்ளி விவரங்கள் பெருசாக தேவைப்படும், நம்பர்ஸ் இல்லாமல் எழுதுறதே பெட்டர் தான். பட் எஸ்ஏல கொட்டேஷன்ஸ் நமக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்குது, கோட்ஸ் ஏதாச்சும் நம்ம எழுதியிருக்கிறதுக்கு ரிலேட்டபிளாக இருக்குன்றப்ப எழுதலாம். பட் ரொம்ப அதை ஓவர் டூ பண்ணியிருக்காரு, கொஞ்சம் லிமிட்டடாக வச்சுக்கணும். மேபி கன்க்ளூஷன்லையோ இல்லை நடுவில் 1 or 2 இடத்துலையோ கொடுக்கறது ஓகே, அது ரொம்ப ஆப்டாக இருக்கணுன்றது ரொம்ப அவசியம் சார். ஓகே. இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய இந்த சிவில் சர்வீஸ் பயணத்தில் பல விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, பல பேருக்கு நன்றிலாம் சொன்னீங்க. ஆமாம். இப்போ வந்து இப்போ அடுத்தால நீங்கள் போய் சிவில் சர்வீஸில் ஜாயின் பண்ண போகிறீங்க. இப்போ சிவில் சர்வீஸை ஜாயின் பண்ணும் பொழுது நீங்கள் என்ன சர்வீஸ் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தான் முடிவு பண்ணோம். இப்போ சப்போஸ் இன்கேஸ் இப்போ உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போட்டிருந்தீங்களா? இந்த டைம் ஐபிஎஸ் போடல சார், ஐஏஎஸ் அண்ட் கஸ்டம்ஸ் மட்டும் ஆஃப் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் நான் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் இன்கம் டேக்ஸில் இருக்கிறதுனால இந்த டைம் எனக்கு இது 2த்துல மட்டும் விருப்பம் வந்து. கஸ்டம்ஸ் போட்டிருக்கீங்க, ஐஏஎஸ் போட்டிருக்கீங்க. சரி, நீங்கள் வந்து இப்போ ஐஏஎஸ் வருதுன்னே வச்சுக்குவோம், ரைட்? இப்போ வந்து உங்களுடைய ரேங்க் வந்துருச்சு, ஒரு 350 450 வரைக்கும் வருது. 180 ஐஏஎஸ் இருக்குது ஜென்ரலி, வேகன்சி 180 இருக்குது. ஆமாம் சார். அப்போ அப்படி இருக்கும்பொழுது ஜென்ரலி வருது, நம்மளுடைய ட்ரெண்டை வச்சு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது மோர் தென் 400 ரேஞ்ச் வரைக்கும் வருது. ஸோ அதனால் உங்களுக்கு வருது அப்படின்னு வச்சுக்குவோம். அப்படி ஐஏஎஸ் ஆனீங்கன்னா உங்களுடைய ப்ரியாரிட்டி ஏரியாஸ் ஆஃப் ஒர்க்கிங் அப்படின்னு என்ன மனசில் வச்சுருக்கீங்க? இந்த ஏரியாலாம் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேஷன் இருக்கும் இல்லையா, அது என்ன சார்? நம்மளோட சமுதாயத்தில் பார்த்த வரைக்கும் சில இடங்களில் இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது. சில இடங்கள் சில பேருக்கு வந்து நல்லா படிப்பறிவு இருக்குது, சில பேருக்கு அந்த படிப்புக்கான வாய்ப்புகளே கிடைக்க மாட்டேங்குது. சில பேருக்கு நல்லா சத்தான உணவுகள் கிடைக்குது, சில பேருக்கு சத்தான உணவுகள் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ரொம்ப ஏழ்மையில் வாடுறாங்க, அவங்களால மற்றவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டில் ப்ராப்பராக ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா, சில இடங்களில் அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலையோ, ஸோ அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு கருவியாக என்னால் எல்லாருக்குமே அந்த வாய்ப்புகளை எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்றதுல தான் சார் என்னோட லட்சியம் இருக்குது. ஓகே. இப்போ இன்னொரு கேள்வி, இப்போ ஐஆர்எஸ் இன்கம் டேக்ஸ், ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் ரெண்டும் போகிறாங்க. அதில் வந்து ஐஆர்எஸ் இன்கம் டேக்ஸுங்கிறது விட ஐஆர்எஸ் கஸ்டம்ஸ் தான் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் அப்படி? சார் என்னை பொறுத்த வரைக்கும் ஐஆர்எஸில் 2 வேலையுமே ரொம்ப நல்ல வேலை தான் சார். இதில் இருக்குது இப்போ 23 வேலை யூபிஎஸ்சியில் இருக்குன்னா 23 வேலையுமே ரொம்ப ரொம்ப நல்ல வேலைகள். ஒருத்தருக்கு எதில் அதில் ப்ரையாரிட்டி இருக்குன்றதெல்லாம் பொறுத்து நம்ம அதிகமாக வந்து ஐஏஎஸ்ஸையும் ஐபிஎஸ்ஸையும் கண்கூடாக பார்க்கறதுனால நமக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மேலே அதிகமான மோகம் இருக்குன்னு வேணால் நம்ம சொல்லலாம். பட் ஐஆர்எஸை பொறுத்த வரைக்கும் ஐஆர்எஸ்ன்ற ஃபீல்டுக்குள்ளே நான் போகிற வரைக்கும் ஐஆர்எஸ் இவ்வளோ வாஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கே தெரியாது. ஐஆர்எஸில் இன்கம் டேக்ஸ் கஸ்டம்ஸ் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்து இன்கம் டேக்ஸை நிறைய பேர் போட்டுருந்தாங்க ப்ரிஃபரன்ஸ் மேலே. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கஸ்டம்ஸ் கொஞ்சம் மேலே போடுறாங்க. பட் நான் இண்டிவிஜுவலி அதை வந்து ஒரு பர்சனல் ப்ரிஃபரன்ஸாக தான் சார் பார்க்குறேன். ஏன்னா இன்கம் டேக்ஸில் போடுறப்ப எனக்கு என்ன ரீசன்னா, இன்கம் டேக்ஸ்லேருந்து கஸ்டம்ஸ் போனால் நல்லா இருக்கும்னு தோன்றதுக்கு எனக்கான ரீசன் வந்து இன்கம் டேக்ஸஸ் சில டைம் அது வந்து ஒரு ஆஃபீஸ் ஜாப் மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுறதுனால கஸ்டம்ஸ் போகிறப்ப கொஞ்சம் மக்களோட வெளியில் போயிட்டு ஃபீல்டுக்கு போயிட்டு ஏர்போர்ட்டோ ஒரு போர்ட்டோ போயிட்டு மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட க்ரீவன்ஸஸ் அங்கே போய் ரெட்ரஸ் பண்ண முடியுமோ அப்படின்னு தோணுது. பட் அகைன் நிறைய பேர் இப்பயும் இன்கம் டேக்ஸ் போகிறாங்க, அது ரெண்டுமே நல்ல வேலை தான் சார். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டாஃப் ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் சார். டாஃபில் இப்போ ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் வச்சு தான் இன்டர்வியூ போர்டில் கேட்டாங்களா, அதுக்கு வெளியிலேயே நிறைய கேள்விகள் போச்சா?
லாஸ்ட் டைம் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் ரிலேட்டிவ்லி டாஃப்குள்ளேயே தான் சார் மோஸ்ட்லி போச்சு. அண்ட் அதை தாண்டி ஒரு 60-40ன்னு சொல்லுவேன் சார். லாஸ்ட் டைம் 60% வந்து டாஃப் நான் என்னென்ன ஆல்ரெடி கிளைம் பண்ணியிருக்கணும். நான் இந்த ஊர்லேருந்து வரேன், நான் இந்த ஸ்டேட்லேருந்து வரேன், எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும், நான் சோஷியாலஜி அப்படின்றப்ப அவங்க அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதில் எனக்கு உண்மையாகவே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, இது இவன் உண்மையாகவே விருப்பப்பட்டுறான் போட்டிருக்கான், கிரிக்கெட்டை பற்றி எனக்கு 360 டிகிரி அனாலிசிஸ் இருக்கா அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. பட் அதையும் தாண்டி லாஸ்ட் டைம் எனக்கு தமிழ்நாட்டிலேருந்து வர்றதுனால ஸ்ரீலங்கா மீனவர்கள் பிரச்சனை இருக்கே, அதை பற்றி நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை இருக்கே, அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த மாதிரி சில கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட் திங்ஸையும் ஒரு காலங்காலமாக தொட்டு இருக்க பிரச்சனைகளை பற்றி அவங்க கேட்குறத வழக்கமாக வச்சுருக்காங்க சார். இந்த டைம் நான் செகண்ட் டைம் இன்டர்வியூ போகிறேன்றதுனாலையும் ஆல்ரெடி வேலையில் இருக்கேன்றதுனாலையும் வேலையை பற்றி கொஞ்சமாக கேட்டாங்க. அண்ட் அதை தாண்டி இப்போ கரண்ட்லாம் வேர்ல்டு லெவலில் என்னென்ன இருக்குது, யூபிஎஸ்சியில் என்னென்ன ரீஃபார்ம்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ரீசெண்டாக, ஸோ அது என்னென்ன பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படின்ற சம்மந்தமெல்லாம் கேட்டாங்க சார். ஸோ டாஃப் ரொம்ப அவசியமானது. பட் அதையும் தாண்டி டாஃபை படித்து முடிக்கிறது நம்ம ப்ரையாரிட்டியாக இருந்தாலும் அதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் சார். ரொம்ப நல்லா சொன்னீங்க. இன்டர்வியூ ஒரு ஹோலிஸ்டிக்காக அட்டன் பண்ணுறதை பற்றி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டீங்க. போன வருஷம் இன்டர்வியூ மார்க்கும் இந்த வருஷம் இன்டர்வியூ மார்க்கும் வித்தியாசம் இருக்கா? ஆமாம் சார். லாஸ்ட் டைம் 184 வந்துச்சு இன்டர்வியூவில், இந்த டைம் இன்டர்வியூவில் 195 வந்துருக்கு சார். ஓகே, 10 மார்க் கூடி இருக்கு. ஆமாம் சார். ஒரே போர்டா வேறு வேறு போர்டா? லாஸ்ட் டைம் பிபி ஸ்வைன் சார் போர்டு அட்டன் பண்ணேன், இந்த டைம் தினேஷ் தாசா சார் போர்டு அட்டன் பண்ணேன் சார். ஆனால் பட் 2 வாட்டியும் உங்களுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரும்போது ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? நம்ம வந்து ஓகே 180 வர மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சா? இந்த வாட்டியும் போன வாட்டியோட கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்திருக்கும். போன வாட்டி நம்ம பண்ணியிருக்கோம், இந்த வாட்டி ஆக்சுவலி உங்களுக்கு கூட வந்திருக்கு 10 மார்க். ஆமாம். ஆனால் உங்களுக்கு அசஸ்மெண்ட் எப்படி இருந்துச்சு ரெண்டுக்கும்? சார் என்னை பொறுத்த வரைக்கும் மெயின்ஸும் சரி இன்டர்வியூவும் சரி நம்மளால் பர்ஃபெக்டாக நம்மளுடைய ப்ராசஸை எவாலுவேட்டே பண்ண முடியாது. நம்ம நல்லா பண்ண மாதிரி இருக்கும், பட் நமக்கே தெரியாமல் சில இடங்களில் நம்ம தவறுகள் செஞ்சுருப்போம். இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் சார். லாஸ்ட் டைம் நான் இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்தப்போ எனக்கு கொஞ்சம் மிக்ஸ்டு ஃபீலாக இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரம் இன்டர்வியூ போகுதுன்னா அதில் ஒரு 30-35 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க என்ன. நான் அதில் ஒரு 28 to 30 ஒரு 1 or 2 கொஷின்ஸ் மட்டும் ட்ராப் பண்ணியிருப்பேன் சார். அதை தவிர மீதி எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டேன். ஆனால் அந்த 1 or 2 ட்ராப் பண்ண கொஷின்ஸ் தான் என் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதையும் தாண்டி திரும்பி அதை யோசிச்சு பார்க்குறப்ப இந்த கொஷினை இப்படி இம்ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்கலாமோ, இதை நான் இன்னும் மாற்றி சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருக்குமோ, இதை நான் கொஞ்சம் இன்னும் யோசிச்சு பேசிக்கலாமோ அப்படின்னு நமக்கு தூங்கும் போது கூட தூக்கத்தில் ரிசல்ட் வர வரைக்கும் நான் சொல்லாத கொஷின்ஸ் எல்லாம் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. நான் நல்லா சொன்ன கொஷின்ஸ் எனக்கு தோணவே இல்லை. ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு ஃபீலிங் இருந்துச்சு. சில இடங்களில் நல்லா பண்ணியிருக்கோம், சில இடங்களில் நல்லா பண்ணல. அவங்க என்னென்ன பேராமீட்டர்ஸ் வச்சு நம்மளை ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க, நம்ம பண்ண தப்பை மட்டுமே அவங்க எடுத்துப்பாங்களா, கரெக்டெல்லாம் அவங்க வேல்யூ பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி தோணிட்டே இருந்துச்சு. அன்டில் மார்க் கம்ஸ் நம்மளால் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எவாலுவேட் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் சார். இந்த டைமுமே நான் முடிச்சுட்டு வந்த பிறகு எனக்கு அகைன் மிக்ஸ்டு ஃபீலாக தான் இருந்துச்சு. எங்கெங்கெல்லாம் நான் விட்டுருக்கேன், இங்கே நான் இன்னும் பெட்டராக சொல்லிடலாமே. ஸோ மார்க் வந்த பிறகு தான் ஓகே கொஞ்சம் போன டைமுக்கு நல்லா பண்ணியிருக்கோம் போல அப்படின்னு தோணுச்சு சார். வெரி குட். ரொம்ப அற்புதமாக எல்லா ப்ராசஸ் சொல்லிட்டீங்க. ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ, உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டு, உங்களுக்கு யார் யார் வெற்றிக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, உங்களுடைய காலேஜ் லைஃபு எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. உங்கள் இப்போ எக்ஸாம் வந்து ரிசல்ட் வந்து சிஎம் நேற்று தான் ஹானர் பண்ணாங்க. எல்லாருமே பிஸியாக இருப்பீங்க, பல்வேறு இப்போ இதெல்லாம் இருக்கும். ஏன்னா எக்ஸாம்லேயே ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க. அடுத்த திரும்ப ட்ரைனிங் கிளம்பணும். இந்த டயத்தில் வந்து நேரம் ஒதுக்கி நம்ம இன்டர்வியூக்கு இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. இது மாணவர்கள் பலருக்கு இது பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நான் வந்து மாதக்கணக்காக படித்து இப்போ நான் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கேன், ஒரு வேலையில் இருக்கேன்றதுக்கு ஃபர்ஸ்ட்லி நான் இன்ஸ்டிடியூஷனுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். அண்ட் பிரின்சிபல் சார் ஆஸ் வெல் அஸ் த ஸ்டாஃப் அண்ட் க்ரூ உங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஏன்னா நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன்னா ஆல்ரெடி சொன்னபடி அது என்னோட தனிப்பட்ட முயற்சி இல்லை, என் கூட இருந்த எல்லாருக்குமே நான் அது நன்றி சொல்ல விரும்புகிறேன். அண்ட் நாளை பின்னாடி ஆஸ்பிரன்ஸாக இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்க விரும்புகிறவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, என்னோட ப்ராசஸில் நான் ஃபர்ஸ்ட் 2 attemptsல ஃபெயில் ஆகியிருக்கேன். ஸோ அந்த ரெண்டு அட்டம்ப்ட்டை மட்டுமே நான் எடுத்துக்கிட்டு அங்கேயே நான் நிறுத்தியிருந்தேன்னா நான் இப்போ வரைக்கும் அந்த ஃபெயிலியராகவே தான் இருந்திருப்பேன். நான் வேறு எங்கேயாச்சும் மேபி மூவ் ஆன் பண்ணியிருப்பேன். அந்த 2 அட்டம்ப்டோட ப்ராசஸை நான் ரியலைஸ் பண்ணாமலே போயிருப்பேன். ஸோ அதையும் தாண்டி எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது, எனக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு பேஷன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ்க்கு வரோன்னா நமக்கு இந்த சர்வீஸ்க்கு தான் போகிறோன்றதுல பேஷன் நமக்கு அதிகமாக இருக்கும். இங்கே தான் நான் போகணும், ஒரு ஐஏஎஸ்ஸாவோ ஐபிஎஸ்ஸாவோ தான் நான் ஆகணுன்றதுல நமக்கு டீப் டிசையர் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் ஒரு 3 விஷயத்தை நம்புகிறேன் சார். ஃபர்ஸ்ட்லி ஹோப் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம்னா கண்டிப்பாக நம்மளால் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு முடியும் அப்படின்ற ஒரு ஹோப் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஃபெயிலியர் ஆகிறப்பையும் நம்ம இந்த பர்பஸ்க்காக தான் வந்தோம், ஸோ நம்ம அது கண்டிப்பாக அடைய முடியுன்ற ஒரு ஹோப் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். செகண்ட்லி ஹார்ட் ஒர்க் இர்ரீப்ளேசபிள் சார். டே இன் டே அவுட் நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாற்றி நம்ம என்ன புதுசாக கற்றுக்க விரும்புகிறோம் அப்படின்றத கற்றுக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அண்ட் தேர்ட்லி நான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னு விரும்புகிறேன். எல்லாரும் கன்சிஸ்டாக இருக்காங்க. ஒரு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் பயன் பெருசாக கிடைச்சிட போகிறதில்ல. பட் தினந்தோறும்
நாளும் எல்லா நாளுமே 15-16 மணி நேரம் படிக்கணும்னு நான் சொல்லுவேன். பட் முடிஞ்ச அளவுக்கு தினந்தோறும் கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குன்ற பட்சத்தில் அந்த வெற்றி கதவை நம்ம வெற்றி ஆக போகிறோம் அப்படின்ற கதவை தட்டிக்கிட்டே இருக்கப்ப கண்டிப்பாக ஒரு நாள் அந்த கதவை திறந்துடும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அண்ட் ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸுக்கு நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நன்றி. நன்றி.